ஹாய் ஃபேவரட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நட்ஸ் லட்டு வந்து செஞ்சுருந்தேங்க. அதோட வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, அப்புறம் வந்து 2 கிரேப்ஸு, அப்புறம் கொஞ்சமாக வந்து டேட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருக்கேங்க. எல்லாமே வந்து இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒரு ஒரு டம்ளர் வர மாதிரி ஒரு 100 கிராம்ஸ் அந்த மாதிரி தாங்க இருக்குது. எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸும் வந்து போட்டேங்க. இதில் நீங்கள் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் கூட நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த நட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சப்போ சரியான மழைங்க, புயல் காற்று. அப்படியே ஜன்னல் க்ளோஸ் பண்ணால் அதை தாண்டி தண்ணி உள்ளே வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நனைஞ்சிருச்சுங்க. அப்படியே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டில் வந்து தான் இது வந்து பண்ணேன். சேம் அதே குவான்டிட்டி தாங்க எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெய் விட்டு கூட நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் போட்டு சிம்மில் தாங்க வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பிஸ்தாவும் முந்திரியும் ஒட்டுக்காவே போட்டேன். அதையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து உடச்சி பார்த்திங்கன்னா வந்து சவுண்டு நல்லா வருங்க. சூடோடு வந்து உடச்சி பார்க்கக்கூடாது. அப்புறம் வால்நட்டு போட்டு எல்லாமே வந்து நல்லா ஹீட் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் இது பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸு அதையும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. அப்புறம் வந்து கிரேப்ஸு 2யும் வந்து வறுக்கிறதுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். மற்ற நட்ஸ் வறுக்கிறதுக்கும் நீங்கள் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த தப்பு இல்லைங்க. இதையும் வந்து நல்லா வந்து அதை பொரிஞ்சு வர மாதிரி வரும் பார்த்திங்களா, அது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா நெய் விட்டு டேட்ஸை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ எல்லா நட்ஸும் வறுத்தாச்சு. டேட்ஸு, கிரேப்ஸ் இந்த மாதிரி வந்து ஆயில் கீ போட்டு வறுத்ததில் தனியாக வச்சுருக்கேன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸான லட்டு வேணுன்னா நல்லாவே நீங்கள் வந்து அதை வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இல்லை வந்து மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்னா கொரன்னு அரைச்சிங்கனாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அளவுக்கு கொரன்னு நான் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மீதி இருக்க நட்ஸையும் போட்டு எல்லாமே பவுட்ரு பண்ணி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பேன்லேயே வந்து போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸு அதுக்கப்புறம் கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு அந்த பவுடரோடையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் வந்து நீங்கள் சேர்த்து அதை வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். நெய் ஊற்றும் போது மறுபடியும் வந்து அந்த நெய்யை வந்து காய்ச்சி தான் ஊற்றணும். வெறும் பச்சை நெய்யாக வந்து ஊற்றிடாதீங்க. நான் வந்து காய்ச்சி கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்து தான் வந்து இதை பிசைஞ்சிருந்தேன். நல்லா பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து பால் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா டெய்லி இதை வந்து 1 or 2 சாப்பிட்டாலே போதுங்க. எல்லா நட்ஸோட சத்தும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.